சாமி சரணமையப்பா. நம்ம கடைசியாக குளத்துக்குள்ளே போயிட்டு எல்லா சாமியும் உட்காந்து அங்கே சாமியும் நல்லா கும்பிட்டு ஐயப்பர் தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேயே நாங்கள் எல்லா சாமியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு இங்கே பந்தளத்துக்கு வந்துட்டோம். பந்தளத்துக்கு வந்த டைமில் அங்கே பார்த்திங்கன்னா ஐயப்பர் ஒரு சிலை அழகாக இருந்துச்சு. அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே பந்தளத்துக்கு ராஜா வீட்டுக்கு போகிறோம். போகும்போது பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையாக நிறைய இருந்துச்சு. முன்னே போகிறது வேறு யார் இல்லை, நம்ம சாமி தான், நம்ம குரூப்பில் உள்ள சாமி தான். அது ஏதோ பொண்ணு ஏதோ போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே அரவணை அது வாங்குகிற கடை இங்கே இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஐயப்பரோட வீடு. அதுதான் இந்த பந்தளத்துக்கு ஐயப்பர் இருந்த இடம். அங்கே இருந்து நான் ஃப்ரெண்டு அப்புறம் எல்லா சாமியும் போயிட்டுருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 3 வேனாக வந்துருந்தோம். நாங்கள் 3 வேன் உள்ள சாமியும் நாங்கள் போய் பார்த்து ஐயப்பரை பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நல்லா. ஆனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதனால வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் அது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா வெளியே இருந்து அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐயப்பர் ஆபரணங்கள் வந்து இங்கே தான் பந்தளத்து ராஜா வச்சுருக்காரு. அந்த பந்தளத்து ராஜா ஐயப்பருக்கு கொடுத்த ஆபரணங்கள் வந்து அது ஜோதி டைமில் வந்து ஐயப்பர் போட்டிருப்பார். சரிங்களா, அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பந்தளத்தை அந்த ஆபரணங்கள் தான் தூக்கிட்டு போகிற இமேஜெல்லாம் இருக்கட்டும், சரி எல்லாமே இங்கே இவங்க வம்சாவளிக்கு தான் இங்கே அவங்க தூக்கிட்டு போவாங்க. அவங்களோட வம்சாவளி இன்னும் வரைக்கும் இருக்காங்க. அவங்க வந்து பந்தளத்து அரண்மனை சொன்னது தெரியுமா, அது உள்ளே வந்து இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே தான் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட போய் திருநாறு பூசிக்கிட்டு வருவோம். வர வழியில் அப்படி இங்கே ஒரு நதி பார்த்து சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். குளிக்கலை, அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு நல்லா கச்சேரிலாம் ஐயப்பர் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ரொம்ப. அடுத்தது நாங்கள் அப்படியே அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு பந்தளத்தில் அதுக்கடுத்து பேட்டி துள்ளி போகிற மாதிரி பிளானில் அப்படியே பேட்டி துள்ளியும் அப்படியே கிளம்பியாச்சு. நாங்களும் எல்லா சாமியும் அங்கேயும் நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பேட்டி துள்ளிக்கு வந்துட்டோம். இங்கே பேட்டி துள்ளி எதுக்கு வந்திருக்கோன்னா, இங்கே கன்னிசாமி இருக்கும்போது கண்டிப்பாக பேட்டி துள்ளி வரணுன்ட்டு ஒரு ஐயப்பர் பக்தர்கள் எல்லாருமே ஒரு வரைமுறைகள் அதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் பாருங்கள் எல்லா சாமியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. அடுத்து இந்த சாமி பாருங்கள், பார்த்தீங்களா, எல்லா சாமியோட ஃபேஸில் எல்லோரும் கலர் பொடி பூசி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக எந்த ஒரு கஷ்டமும் ஈகோ இல்லாமல் அந்த டைமில் நாங்கள் வந்து ஒரு ஐயப்பரும் பாபரும் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அதே ஃப்ரெண்ட்ஷிப்பில் நாங்கள் இருக்கோம். எங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இங்கேயே இறக்கி வச்சுட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஐதீக. என்னோடய ஃபேஸை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்குது. ஏன்னா என் ஃபேஸ் இந்தளவுக்கு பூசி வச்சுருக்காங்க. அது வேறு ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. நாங்கள் அப்படியே உள்ளே போய் ஐயப்பரை பார்த்துட்டு அதுக்கடுத்தது நாங்கள் அப்படியே பாபர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கடுத்தது நாங்கள் அப்படியே பேட்டி சொல்லிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே போவோம். அதுதான் எங்களோட முறை. அது ஆடுறது வேறு யாரும் இல்லை, என் தம்பி தான். எல்லாருமே இங்கே சரணம் சொல்லிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே போகிறது தான் எல்லாருமே போவாங்க. நாங்களும் அப்படி தான் போகிறோம். எந்த சாமியும் ஆட மாட்டேங்குது. நம்ம குரூப் உள்ள சாமி தான் எந்த சாமியும் ஆட மாட்டேங்குது. அவருக்கு போயிட்டு அதுக்கு அப்படியே ஆடுவோம். எல்லா சாமியும் அப்படியே பின்னாடி திரும்பி வருது. எதுக்கு காரணம்னா பாபரை பார்த்துட்டு நாங்கள் வந்து
முகத்தை மட்டும் தான் காட்டிட்டு வரணும், முதுகை காட்டிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு இப்படி வரோம். இந்த சாமி அப்படியே கூச்சப்படுது யூடியூப்பில் போடுறாங்க. இது எந்த சாமின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் தான். குருசாமி தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். எல்லா சாமியும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது வீடியோ பாருங்கள், வீடியோ பார்க்க உங்களுக்கே தெரியும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஆடிக்கிட்டு ஆட்டம் பாட்டம் நல்லா அலப்பறை பண்ணிட்டு, அங்கே பார்த்தீங்களா கன்னிசாமியை தூக்கி வச்சுக்கிட்டு, நான் தான் அது கன்னிசாமியை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு அந்தளவுக்கு நல்லா ஒரு இது சந்தோஷமாக ஆடணும். நான் குருசாமி பாருங்க, குருசாமி எப்படி ஆடுறாரு. எங்கள் குருசாமி வந்து நல்லா ஆடுவார். இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா கூட சொல்லுங்கள் அவருக்கு. அப்படியே இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வரிசை அப்படியே கடையெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு கடையிலையும் மேக்ஸிமம் இங்கே அதிகமாக இருக்கிற கடை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற கடை இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்டில் கூட ஒரு ஃபோட்டோ நாங்கள் எடுத்திருக்கோம், அதை நான் காமிக்கிறேன் போக வரிசையை நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வரிசையாக கடையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு நம்ம எப்போவுமே எடுக்கிற மாதிரி ஒரு கடையில் இருக்கோம். அங்கே போய் தான் ஃபோட்டோ எடுப்போம். கத்துன குருசாமி போட்டாப்புல. முக்கியமாக கன்னிசாமி பாருங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. கன்னிசாமி இங்கே கன்னிசாமி தான் ரொம்ப சந்தோஷம் பண்ணோம். கன்னிசாமி காண்டி தான் இங்கே வர்றது. சும்மா துண்டை ஆடிக்கிட்டு அங்கே பாருங்க பெரிய சாமியெல்லாம் ஆடுறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஆட்டத்தை பாருங்க, நான் என் தம்பி எல்லாம் பயங்கரமாக ஆடுறோம். ஆடுற ஆட்டில் வேஷ்டி வந்துருச்சு. இது எங்கள் கன்னிசாமி கிடையாது, இது வந்து குருசாமி. ஆனால் குருசாமி அடுத்த கன்னிசாமி எப்படி அடிப்பார் பார்த்துக்குங்க. கடைசியாக கோயிலுக்குள்ளே அது உள்ளே போகிற வரைக்கும் நாங்கள் ஒரு ஆட்டம் ஆடுவோம். அது ஆடுறதுக்கு அந்த ஆட்டம் தான் பயங்கரமான ஆட்டமாக இருக்கும். அப்போது வீடியோ எடுக்க கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் எண்டிங்கில் தெரியும் பாருங்கள், லைட்டாக ஒரு நல்ல ஒரு ஆடி இருக்கும். கன்னிசாமியிலேருந்து எல்லாருமே, குருசாமியிலேருந்து எல்லாருமே ஒரு சந்தோஷமாக ஆயிடுச்சு. எங்கள் கூட்டமும் எல்லா சாமிக்கும் சந்தோஷமாகிடுச்சு டான்ஸ் ஆடினதில். அப்படின்னு நாங்கள் அப்படியே போயிட்டு ஃபோட்டோ இதுதான் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டு. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தோம். அதில் ஒரு கிரிஞ்சு மாதிரி 2-3 விஷயம் பண்ணியாச்சு ஜாலியாக. புலிமலையிலேருந்து இங்கேருந்து சபரிமலை போகுது. புளியை அடக்குதுன்னு சொல்லி கையை வயலில் கொடுத்துறாச்சு. சரி சாமி சொல்லலாம். புளி ஊட்டி விடுறாரு, வெறும் கையை வச்சு பார்த்துக்கிட்டு சாமி. நான் பார்த்தீங்களா இதான் பண்ணிக்கிற பிரபு சபரிமலை சாமி சாமி. எல்லா சாமியும் நின்று வரிசையாக அதுலேயும் ஒவ்வொரு சாமிக்கும் அந்த அம்பு, இந்த அனுமூர் வச்சுருப்பாரு பின்னாடி, அந்த தடை அதில் வச்சுது ஒரு சண்டை. அதுக்கு ஒரு வச்சு யார் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு போட்டியே அது வச்சு. இதுக்கடுத்து நாங்கள் அப்படி குளிக்க போயிடுவோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு, ஃபோட்டோவில் காமிக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. இதுதான் நம்ம ராபர் கோயிலுக்கு வந்து நம்ம கன்னிசாமி எல்லோரும் நல்லா ஆடி வேட்டை சொல்லி முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கடைகள், இது ஃபோட்டோஸ் எடுக்கிற இடங்கள். ஏன்னா சின்ன பிள்ளைலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பொம்மைகள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ராபர் கோயில் வேஷம் போட்டு நல்லா ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும். சுவாமியே சரணமையப்பா. அடுத்தது அப்படியே பொறுமையாக குளிக்க போயாச்சு. நம்ம இங்கே தான் எல்லோரும்
நல்லா குளிப்போம். குளிக்க போகிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு கேமராமேன் இது அலம்பு பண்ணிட்டு இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மாலை போட்டதை மறந்து போய் சாமி ஆடிட்டோம். இங்கே நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அடுத்து சரணம், சாமியை பற்றி சரணம் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க, சாமியை கூப்பிட்ற மாதிரி. அதனால் எல்லா சாமியும் பொறுமையாக உட்காந்து சரணம் சொல்லி, கன்னிசாமியிலேருந்து குருசாமியிலேருந்து இப்போ நானும் சரி எல்லா சாமியும் உட்காந்து வரிசையாக உட்காந்து சரணம் சொல்லி முடிச்சுட்டு சாமியே சரணம் அடையிருக்கோம். நான் முந்தின வீடியோவில் வந்து கன்னிசாமியெல்லாம் வேஷம் கட்டி ஆடி போட்டிருக்கோம். இப்போ வந்து பாபர் கோயிலில் வந்து நாங்கள் வந்து வேஷம் கட்டி எல்லாம் குளிச்சுட்டு தரிசனம் ஐயப்பனை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இப்போ ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்கோம். கன்னிசாமி வந்து கண்டிப்பாக வந்து வேஷம் கட்டி ஆடணும். என்ன காரணம் அப்படின்னா, பாபர் சுவாமியும் ஐயப்பன் சாமி வந்து நண்பர்கள் வந்து என்னென்னா அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. எப்போவுமே நண்பர்களால் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே நண்பர்களாக இருந்து சந்தோஷமாக இருந்து வேட்டை சொல்லி எல்லாரும் மன பாரதியும் கீழே இறக்கி வச்சு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா சாமிமார்கள் எல்லாருக்கும் வருஷம் மாலை போட்டு கன்னிசாமியை வந்து பாபர் சாமியை கும்பிட்டுட்டு நல்ல பொடியெல்லாம் மேலே தேய்ச்சி நல்லா ஆட்டல் போகிறதோட நல்லா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். இது எங்களோட ஆசை. ரெண்டாவது வந்து என்னென்னா, இப்போ நாங்கள் அடுத்தாப்புல பம்பைக்கு போகிறோம். பம்பையில் போய் அடுத்த இதுக்கு அடுத்தது அப்படியே நம்ம இருமுடி பம்பையில் குளிச்சுட்டு அதுக்கடுத்து அப்படியே நம்ம வந்து இருமுடி எடுத்துகிட்டு அப்படியே சபரிமலைக்கு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சாமி தான் போயிட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் கால் வலிக்குது உட்காந்துட்டோம். எல்லோரும் டப்புன்னு ஏறிட்டாங்க. நம்ம தான் ஏற முடியல. ஆனால் பொறுமையாக ஏறி அப்படியே ஐயப்பர் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயாச்சு. நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம், அது முடியல. கேமராமேன் கட் பண்ணிட்டாப்புல. சபரிமலை வந்தாச்சு. நம்ம ஐயப்பரும் பார்த்து அதுக்கடுத்தது நல்ல ஒரு தரிசனம். அப்படியே நம்ம ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி கீழே இறங்கிட்டு இருந்தோம். கீழே இறங்கிட்டு இருக்கோம். எனக்கே தெரியும் ஐயப்பரை நம்ம பார்த்த ஒரு சந்தோஷத்தில் என் முகம் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. ஏன்னா ஐயப்பரை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் நம்ம வந்து அப்படியே கீழே இறங்கிட்டு அதுக்கடுத்தது கீழே போய் அப்படியே வேனில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் ஏறும்போது மெதுவே ஏறணும். ஆனால் இறங்கும்போது டப்புன்னு சீக்கிரம் இறங்கணும். பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வயசானவங்களும் சரி, எவ்வளோ சின்ன குழந்தைகள கூட்டிகிட்டு எவ்வளோ வராங்க பாருங்கள். அதுக்கடுத்து டைரெக்டாக நம்ம வந்து செங்கோட்டை பார்டரில் பார்த்திங்கன்னா நம்ம சிப்ஸு கடை இருக்குது. அங்கே எப்போவுமே வாங்குகிற கடை நம்ம கடை. சிப்ஸு கடை அங்கே போய் ஒரு வாங்கி சாம்பிளுக்காகவே 4-5 ரவுண்டு உள்ளே போயாச்சு. அது ஒரு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து கடைசியாக இந்த வீடியோவோட சபரிமலை யாத்திரையை இதோடு முடிக்கிறோம். ஓகே, பாய்.